மாவட்டம் பொன்னேரியை அடுத்துள்ளது வேன்பாக்கம் பள்ளம் கிராமம். நள்ளிரவில் நடந்த அந்த பகீர் சம்பவத்தால் அங்கிருந்தவர்கள் தூக்கத்தை தொலைத்து பதற்றத்துடன் நின்று கொண்டிருந்தனர். மகனாய் இருக்க வேண்டிய மருமகனே மாமியாரை கொடூரமாக குத்தி கொலை செய்திருக்கிறார். வீட்டிலேருந்து வெளியே வந்திருந்தாங்க, அப்போ அங்கே வந்தா டக்குன்னு சண்டை போட்டுனே இருந்தாங்க. வாய் சண்டையை போட்டு வந்து கத்தில வச்சேன். கொல்லப்பட்டவர் லதா, 52 வயதாகிறது. இவருக்கு ஒரு ஆண் 2 பெண் என 3 பிள்ளைகள் உள்ளனர். மூத்த மகள் சௌமியாவை 3 வருடங்களுக்கு முன்புதான் அண்ணன் மகன் விவேக்கிற்கு திருமணம் செய்து கொடுத்திருக்கிறார். அப்போது லதாவிற்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை தன்னுடைய உயிரை பறிக்கும் யமன் மருமகன்தான் என்று. 32 வயதான விவேக் கூலி வேலைக்கு சென்று வருவது வழக்கம். வேலை பார்க்கும் பணத்தை மது போதைக்கே செலவிட்டிருக்கிறார். இதனால் கணவன் மனைவி இடையே அடிக்கடி சண்டை வெடித்திருக்கிறது. அவ்வப்போது சௌமியா கணவரிடம் கோபித்துக் கொண்டு அம்மா வீட்டிற்கு வந்திருக்கிறார். சொந்த அண்ணன் மகன் என்பதால் மகளை கண்டித்து விவேக்குடனே அனுப்பி வைத்திருக்கிறார் லதா. குடிகார கணவனின் டார்ச்சர் தாங்க முடியாமல் இருந்த சௌமியா கடந்த 6 மாதங்களாக தாய் வீடே தஞ்சம் என கிடந்திருக்கிறார். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த வேறு ஒரு ஆணுடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இதை அறிந்த விவேக் மாமியார் லதாவிடம் மனைவியை கண்டித்து தன்னுடன் அனுப்பி வைக்குமாறு கேட்டிருக்கிறார். அதை அவர் பெரிதாக கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கிறார். இது விவேக்கிற்கு ஆத்திரத்தை வரவழைத்திருக்கிறது. மனைவியின் தகாத உறவுக்கு மாமியாரும் உடந்தையாக இருக்கிறார் என்று விவேக் ஆணித்தரமாக நம்பியிருக்கிறார். இதனால் மனைவியை விடவும் மாமியார் மீதே விவேக்கிற்கு கோபம் அதிகமாகி இருக்கிறது. சம்பவத்தன்று குடிபோதையில் மாமியார் வீட்டிற்கு வந்த விவேக் அவரிடம் சண்டையிட்டிருக்கிறார். இருவருக்கும் இடையே வாக்குவாதம் அதிகரிக்கவே விவேக் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து அத்தை என்றும் பாராமல் லதாவின் கழுத்தில் சரமாரியாக குத்தியிருக்கிறார். கத்தியின் கூர்மை கழுத்தில் இறங்கியவுடன் ரத்தம் பீரிட்டு அடிக்க லதா சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் மருமகன் விவேக்கை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். மகனாக இருக்க வேண்டிய மருமகனே உயிரை பறித்த இந்த கொடூரச் சம்பவம் அப்பகுதி மக்களை அச்சத்தில் உறைய வைத்திருக்கிறது.